ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் சுச்சுவேஷன் சரியில்லாத நிலமையில திருப்பி நான் சொன்ன மாதிரியேவும் நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளை ஒரு ஒரு நிலமையில தள்ளிடும். ஸோ இதை நம்பவா வேண்டாமா அப்படின்ற இதுவே நம்பிக்கிட்டு இருக்குது எந்த விதத்தில் நல்லதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னா நிறையா கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா பேசுகிறேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் வருன்றாங்க, ஒரு சிலர் வராதுன்றாங்க. அதாவது நான் ஒத்தையா ரெட்டையாக பிடிக்க விரும்பலை. நம்மளோட பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கோம். ஆனாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேஸு போகிற விதம் எந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கேஸ் சர்வசாதாரணமாக ஈஸியாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இதில் இதுவும் நான் பண விஷயத்தை பொறுத்த மட்டும் இது பெரிய கேஸாக இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே இதில் ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு போய் இழுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வாய்தா மேலே வாய்தா போடுறாங்க. அதாவது ஹியரிங் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் எம்டி சார் உள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்தால் தான் இவர் ஒரு ஆள் மனசு கஷ்டப்படுது. ஆனால் வெளியே அத்தனை இவரால் அதாவது இவர் வெளியே வராமல் அத்தனை பேர் மனசுமே கஷ்டப்படுது. மைவீத்தில் போட்ட அமௌண்ட் போட்டவங்க எல்லாரோட மனசுமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது. அதை ஏன் ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தெரியலை. ஏன்னா எங்களோட சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதோடு தான் நான் திருப்பூரில் அதாவது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, நான் என்னால் பக்கத்தில் வீடு பார்க்க முடியாது வாடகைக்கு, இப்போ இங்கே இருக்க வீட்டிலே வாடகை கம்மியாக தான் இருக்குது, அதிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கடைக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் வரும். ஸோ அதோட தான் நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் என்னால் இன்னும் உடம்புலவுலையும் சரி மனசளவு ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி எத்தனை பேருன்னு தெரில. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் அந்த அமௌண்ட் வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கடை வாடகை அடைச்சிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன வீடாக கூட வாடகை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் நடக்க வேண்டிய சிரமமே இல்லை. என் பிள்ளைகளையும் நடக்க விட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த பிள்ளைகளை நடக்க விட்டு நானும் என்னோடய பிரச்சனையிலே ஃபேஸ் பண்ணிட்டு என்னோடய வீட்டுக்காரையும் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய மாமியாருக்கு இதை பற்றினது தெரியாது. நான் போட்டதேவும் தெரிஞ்சு 1 லட்சம் இன்னும் காசு வரலை, எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கான பிரச்சனைகள் அப்பயும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஏன் இப்படி எங்கள் வீட்டுக்கார் பார்க்கலாட்டி இவ்வளோ தூரம் நடந்து வரேன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். வரும் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லலை, நான் தான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். இனி அவங்க வீட்டில் யாருக்கிட்டையுமே அந்தளவுக்கு சொல்லலை அவர் இன்னியும். அதனால் நான் கொஞ்சம் கிரேட் எஸ்கேப் தான். இருந்தாலும் எப்போ வரும் என்னன்ற டீட்டெயில் தான் இன்னும் சொல்ல கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தோணுது. ஸோ இதனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஏன் அவங்களுக்குலாம் புரியலை. ஸோ மாதிரி ஆர்கியூ பண்ணுறதுனால ஒரு சொல்யூஷனுமே வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு எடுக்கணும்னா யாராவது ஒரு ஆள் ஒரு முடிவை தெளிவாக எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அதாவது இதுக்கான ஒன்று ஜட்ஜ்மெண்ட் கரெக்டான தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும், இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு கிடைக்கணும். அப்படி இல்லை நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறணும் இதில் எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் இந்த நிலமையில் இருப்பாங்க எப்படின்றத, அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படி மேற்கொண்டு யார் ஏமாறக்கூடாதுன்றதுக்காண்டி இதை போட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கவங்களுக்கு நீங்கள் மொத்தமாக கதவை அடைச்சி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கவங்க அதில் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு முட்டுக்கட்டையை போட்டு விட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் எடுக்கணும்னா என்ன ஏதுன்னு தெளிவாக எடுத்துருக்கணும் முதலேவும். அதை விட்டுட்டு இப்போ நான் அடுத்து வரவங்களாம் காப்பாற்ற போகிறேன் செய்ய போகிறேன்ட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் பாதிக்க வைக்கிறது ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குது எல்லாத்தையுமேவும். என்னோடய பிரச்சனைகளை சமாளிக்க முடியல. அதனால தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தெரியல. பணம் வராதுன்ற விட இப்போ அவர் வெளியே வருவாரா வரலையான்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வெளியே கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். இதில் எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. கம்பெனி திருப்பி மீண்டும் ரன் பண்ணலாம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் கிடையாது. இல்லை அந்த கம்பெனி பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கவங்க எல்லாருக்கான பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா
அதாவது எடுக்காதவங்கள மட்டும் பார்த்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, அவங்கள மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, செலக்ட் பண்ணி ஒரு வழியாக ஒரு பிரச்சனை தீரும். இருக்கவங்க போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா பிரச்சனைனால தான் இந்த இதுக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ திருப்பி இதனாலே பிரச்சனைனா யாராலுமே ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் எல்லோரும், யார் கேட்குறாங்கனாலும் சரி. அப்புறம் தயவுசெய்து இதுக்கான சொல்யூஷன் எடுங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் அப்போவே சொன்னேன், இப்போயே சொன்னேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன், அப்போ கேட்டிங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. செஞ்சாச்சு. அடுத்ததுக்கான சொல்யூஷனை தான் பார்க்கணுமே தவிர இதைத்தான் அவங்களோட அதாவது பணம் போட்டவங்களுக்கான மேற்கொண்டு அவங்க மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஏன் அப்படின்னா போட்டுட்டோம், நாம் வந்து கஷ்டத்துக்காக தான் போட்டோம். யாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகன்றக்காண்டி போட கிடையாது. யார் எப்படி போடாமல் தெரியல. மெயினாக நான் வந்து அந்த மாதிரி எய்மில் போட கிடையாது. எனக்கான சொல்யூஷன் வந்து அந்த சுச்சுவேஷனில் டெலிவரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அதை ஏதாவது அவங்களுக்கான ஒரு அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு ஈக்குவல் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் பண்ணேன். அதுவே கஷ்டமாக வந்து அவங்களுக்கு வந்து முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. இருந்தாலுமே இதுலக்கான சொல்யூஷன் சீக்கிரம் கிடச்சி நம்ம வந்துடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்கான விடிவு காலம் வரும். தேங்க்ஸ் டு ஆல் பர்சன்ஸ்.